எடுத்து கொண்டு வரேன் தாத்தாவுக்கு பள்ளிக்கூடம் எடுத்து கொண்டு வரேன் தாத்தாவுக்கு பள்ளிக்கூடம் எடுத்து கொண்டு வரேன் தாத்தாவுக்கு வேல்வேல் வெற்றிவேல் அடிபடு அடிபடு ஏண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து பால் குடமாடா எடுத்துட்டு இருக்கேன் அகத்துக்காரி தண்ணி வந்துருச்சா இன்னும் வரலையா அப்ப இன்னும் கொஞ்சம் அவளை வர சொல்லுங்க சரி அவ கரத்துல இருந்த குடம் இப்ப எப்படி இங்க வந்துச்சு எனக்கு நேக்கு இப்பவே தெரிஞ்சாகும் எப்படி வந்துச்சு நான் தண்ணி எப்படி வருதுன்னு பாக்குறதுக்காக வாங்கினேன் தண்ணி எப்படி வருமா நோக்கு வருமா நான் கேட்கிறேன் வராது வர வாய்ப்பே கிடையாது நீ முயற்சி இல்லைன்னா வரும் முழங்கால் ரெண்டு வீங்கி கிடக்கு இந்த குடத்தை தூக்கலாமா இது என்ன கால கிறகமா நமக்கு நீ புடி இந்த ஆள் வச்சிருக்கனா இல்லையா வாடா அதை புடிடா சோத்த திங்கிறீங்களே நல்ல பருப்புல நெய் ஊத்தி இன்னும் போடுங்க மாமி போடுங்க மாமின்னு கேட்கிறேன் நல்லா புடுறா சிந்தாம புடுறா அண்டாவை புடி அண்டாவை புடினா எதையில பிடிக்க போற என்ன வரும் மாமி தாத்தாக்கு எவ்வளவு உண்ணி இருக்கு வாங்கி வாயில வச்சுக்க அவளை கூப்பிடுறா அவளை தாத்தாவுக்கு மேல மாமி இங்க வர சுவாமி முத்தையா அவர்களை என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஒரு விஜயம் இல்லை மாமி, இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல சாணம் மாட்டு சாணத்தை நல்லா கரைச்சு இந்த கிரட்டு போய் தலையில் ஊற்றி விடுங்க. வாசலிலே உன் காலடி ஓசையை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். வாசலிலே உன் காலடி ஓசையை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, அதை தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு, அதை தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. சார்ந்த பொழுது சப்பாது அணிந்த கையாலே சப்பாது அணிந்த கையாலே இப்ப சாணம் பறித்து தரையில் தள்ளிக்கவும் ஆகினேன். குங்கும பன்னீரை குளிர அணிந்த கையாலே இப்ப மங்கிய சாணத்தை வாரி தள்ளிக்கவும் ஆகினேன். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, அத்து கொள்ள தெரிஞ்சானையா புடிச்சு என்ன இல்ல சாணம் போட்டாச்சா இல்லையா? சின்ன பிள்ளையோட சவகாசம் வச்சுக்கிறதே தப்பு. என்ன பண்ணிட்டு இருக்கு? கொஞ்ச நேரத்துக்குள்ள சாணம் போட சொல்லிட்டு இருந்தேனா இல்லையா? அந்த வேலையை விட்டுட்டு எங்க அவ போயிட்டா? சந்தி அவன் பால் வச்சு ஆரம்பிச்சுட்டாண்டி. இருக்கும் உங்களுக்கு சுகமா இருக்கேன்னு உட்கார்ந்துருப்பேல. வாடிங்க. என்னடி அப்படியே நடந்து மெதுவா வர்ற? இல்ல கேக்குறேன், நான் உள்ள வேலையெல்லாம் செஞ்ச மாதிரி என்ன காசை போடு. வேலை செய்ய வலிக்குதா மாமி? மாமி ஒரு நிமிஷம் தெரியாம தான் கேட்கிறேன்.
எப்ப பார்த்தாலும் அடிக்கும் போது பொம்மை நாட்டின்னு கேட்கிறீங்களே. ஆமா. பொம்மை நாட்டினா நீங்க கம்ம நாட்டியா எடுத்தே மாமி, விளக்க பெற்றவர்களுக்கு தானே பிள்ளையினுடைய அருமை தெரியும். தங்களுக்கு எங்கே புரிய போகிறது மாமி? ஐயோ 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 ஏன்னா ஏன் அழற? எதுக்காக அழுகுற? விவரத்தை சொல்லு. ஏன்னா அவ என்னை கேக்குறா, பெத்தா தானே பிள்ளையோட அருமை தெரியும், நோக்கி எங்க தெரிய போகுது, அதனால அப்படின்னு எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி குத்தி காட்டுறா. எதுல குத்துனா? பேச்சுல. இங்க வாடி. ஏன்னா இங்க வா. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன? நான் இப்பவே ஒரு பெரிய முடிவு என்னன்னா, எனக்கு இங்கேயே இப்பவே இமிடியேட்டா ஒரு புள்ள வேணுமா? அகத்துக்காரி இங்க வாயேண்டி. என் பிள்ளைலாம் வெள்ளையாத்தான் இருக்கு, புள்ள இருக்காது. பிள்ளை என்ன கடையில் வைக்கிற சாமானா? காசை கொடுத்த உடனே வாங்குறதுக்கு. அகத்துக்காரி ஒரு சின்ன யோசனை சொல்றீங்க, சொல்லுங்க கேட்போம். பிள்ளையெல்லாம் உடனே வராது. 10 மாதம் எண்ணி விரலை விட்டுட்டே இரு. எதுல? ஜாய் மூதேவி, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு 10 மாதம் எண்ணி விரலை விட்டு 10 மாதம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறப்பான் போலவே இருப்பான். இப்படி ஒரு புள்ள எனக்கு சத்தியமா எனக்கு வேணாம். பிள்ளையா? ஐயோ வேணாம். இது பிள்ளையாது இல்ல, நான் கேட்கறேன். வாடிங்க ஏண்டி. அப்ப பிள்ளை இல்லைன்னா நீ சொல்லி காட்டுவியா? ஏண்டி கேட்கறேன். இப்படி திருங்க மாமி. திருகுடா அம்பி, இங்க வா. நம்ம அகத்துல மாறு இருக்கா? மாறு இருக்குல. எங்க? இந்த இருக்கு 2 மாறு. நான் எந்த மாற சொல்றேன், நீ எந்த மாற சொல்ற? அகத்தை பெருக்கிற மாற சொன்னடா. எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வந்துட்டா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிதும் விடியாத காலை பொழுதாத விளைந்த கலையந்தமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிதும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையந்தமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் பெண்களே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார்.
மலர் பொழிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு ஒளித தமிழ் மன்றமே. கதை சொல்லவா மண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. அன்பு ஆரிராரோ 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 அன்பு ஆரிராரோ அன்பு ஆரிராரோ. நாமி முத்தைய அவர்களே, இதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? இதை வச்சு வேலை பார்க்க தெரியாதுல்ல, வெறுன்னு போங்க, இப்படியே பிடிச்சிக்கோங்க. அந்த கிழட்டுக்கு ஒரு 10 போடு, அந்த மலட்டுக்கு ஒரு 15 போடுங்க. அடிமை கொண்ட எஜமான் அல்லவா, அப்படி செய்யலாமா? சும்மா போங்க, பயப்படா, நான் இருக்கேன் மாமி, நீங்கள் போங்க. பாடிங்க ஏண்டி சிக்கி இருந்தா வெதிப்பு பாடி வெதிப்பி இல்ல நான் பிடிக்கல சாத்தி இருப்பா. இல்ல விளக்க மாத்த எதுக்கு எடுத்துட்டு இருந்த? இல்ல எதுக்கு எடுத்துட்டு இருந்த? பொம்மை நாட்டியா பிறந்தவா விளக்கமாறு பிடிச்சி கூட நோக்க கூட தெரியாதா? அவ்வளோ பெரிய மகாராணின்னு ஈத்திக்கிறியா மாமி? இதை நான் அரண்மனையில் செய்து பழக்கம் இல்லை மாமி, இதை நான் பார்த்தது கூட இல்லை. ஏண்டா கிரகம் முடிச்சவனை எடுறாத. இந்த வர்றேன்டா, இல்லை ஒற்றை அடிக்கிறேன் மாமி. இந்த இரு, அப்படித்தாண்டா இருக்கு உங்களுக்கெல்லாம். நீங்க வச்சிருக்கால இல்ல விளக்கமாறு பிடிக்க தெரியுமா தெரியாது? இல்ல தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாத வேலையெல்லாம் சொல்லி தரணும், அதுதான் நம்ம வேலை. என்னடா பண்ற? என்ன பண்ற? வாடா இங்க. கரம் வலிக்குண்டி வலிக்குண்டி நீ உட்கார்ந்து கடி பெற்ற வயிறறிய புத்திர சோகத்தாலே, பெற்ற வயிறறிய புத்திர சோகத்தாலே ஒற்றம் பெருக்கி வைத்தே மறையோரே. செத்த மக செய்தி கேட்டு தத்தளித்து தடுமாறி, செத்த மக செய்தி கேட்டு தத்தளித்து தடுமாறி முற்றம் பெருக்கி வைத்தே மறையோ. என்னடா அது? இந்த உலக்க யார் வீட்டில் இருக்கு? யார் உரல்? நிலைமையை பாரு, உலக்க வந்து மரமாக மாறினதும் இல்லாமல் அது புழு புத்து உலக்க கொண்டு மரத்தை. என் நிலைமை என்னத்தை சொல்ல தாத்தா? கொட்டையில் பாருங்க தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே உள்ள போய் உலக்க உரல் நெல் எல்லாம் எடுத்து வந்து தாத்தா. குத்துனா தாங்க மாடாது. நீ குத்துனா தாங்கும், நீங்க ஊத்துனா தாங்காதோ? உங்களை காட்டி நீங்க ரொம்ப உங்களுக்கு குத்த தெரியாது தாத்தா, வயசாயிடுச்சுல. சரி தாத்தா, என்னடா? நான் கொட்டையை மாமியை கூட்டி பார்க்க சொல்லுங்க. நீ கொட்டையில பார்க்கவா? நான் கொட்டையில பாருங்க. கருமத்தை போய் நெல்லு கொட்டையில தாத்தா. அப்படி சொல்லு. கொட்டா தாத்தா, கொட்டு கொட்டை வைக்க கொட்டுலாம் நொட்டுவேன் அங்கிட்டு நொட்டுது.
அந்த நெல் கூட வேற அரைப்படி கூட கொண்டு வர மாட்டேங்குது. போதும் போதும் அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். உச்சிங்குருமான களத்தில் நல்லா இருந்திருக்கு தாத்தா. நெல்லை கொட்டியாச்சு தாத்தா. சந்தி வாடிங்க. உலக்கை கரமை பிடிச்சி போய் கிடக்கு. சொல்லுமுன்னா உலக்கைய பிடிக்கிறாளடா. இது என்ன தெரியுமா? தெரியாது சுவாமி. தெரியாது. இது இந்த இது தெரியாது. அதுக்கும் தெரியாது. உள்ள கிடக்கிறது தெரியாது. ஐயோ பாவம், எதுக்குமே தெரியாம இப்படி பச்சை மண்ணா இருக்காளடா. மகாராணி அப்படி வாழ்ந்தவங்க உனைய மாதிரியா? சந்தி, இது பேரு தான் உலக்கை. இது வந்து உரல். உள்ள இருக்கிறது நெல்லு. குத்த தெரியுமா? தெரியாது. குத்த தெரியாதா? அட பாவா, பழக்கம் இல்லை. சரி, குத்த தெரியாது. அடுத்தவ குத்தையில பாத்திருக்கியா? பார்த்தது. அடுத்தவ குத்தையில தாத்தா நான் பார்த்தேன். நீ மாமிங்க நீ குத்துறீங்கல்ல. சீ கர்ம. உரல்ல நெல்லு குத்திக்கிட்டு இருக்கும்போது அது நீ அதுக்கு தான் சின்ன பையன் வந்து எதுவும் செய்யப்படாதுன்றது. போடா. ஏய் இங்கே வா. சரி, குத்துறதையும் பார்க்கல. குத்துற சத்தத்தை கேட்டிருக்கியா? கேட்டதும் கிடையாது சுவாமி. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுங்கள். தம்பி, பாவ மகாராணி தெரியாத வேலையை சொல்லி கொடுக்கறதான் முறியில எழுதி இருக்கிறது. நான் குத்தவா? நீங்க ஒரு தடவை குத்தி காமிங்க, நான் அதே மாதிரி மாமி குத்திடுவாங்க. தம்பி, நான் தான் நன்னா குத்துனமே தான். நான் இப்ப ஏன் குத்துறது தெரியுமா? நான் குத்துனேன்னா உரல் தெரிச்சு போகும். உரல் தெரிச்சு போகும். இல்லைன்னா உலக்க ஒடிஞ்சு போயிடும். உலக்க ஒடிஞ்சு போகும். இதனால குத்தாம இருந்தேன். அந்த அளவுக்கு குத்திட்டீங்க. ஆமா, நீ பிரியப்பட்டாய். அதனால நான் இப்ப குத்த போறேன். அதனால குத்துக்க தாத்தா. குத்தவா? குத்துக்கு கை தட்டு. அப்பா இப்படித்தானே குத்திருப்பாங்க இருக்கு. தாண்டா தெரியுது ஏன் உனக்கு புள்ள வரக்கலன்னு. ஏண்டா இவ்வளோ பெரிய ஓட்டையை விட்டுட்டு வெளியே விடுறா கரண்ட் முண்டை. நான் தான் வெளியில குத்துறேன். போச்சுல, நான் தான் வெளியில குத்துறேன். நீ பிடிச்சி நீ 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 பக்கத்துல நிக்கிறவன் பிடிச்சி உள்ள வச்சு விட வேண்டியதானே. மாமியை பிடிச்சி உள்ள விட சொல்லுங்க. சீ கர்மம். அகத்துக்காரி கொஞ்சம் வர்றியா? கொஞ்சம் வா. எதுக்கு நான் கூப்பிட்டேன்? ஒரு 2 குத்துக்கு வர்றியா? எது 2 குத்துக்கு? எது குத்துவா? நான்லாம் வரலப்பா. அடியே, நான் பக்கத்துல நிக்கிறேன். தைரியமா குத்து. நீங்க பக்கத்துல நிக்கிறப்ப நான் குத்தவா? குத்து. சரி இறங்கி வா. இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் இருங்க. என்ன குத்தவா? என்ன வெளியில வர மாட்டேங்குது? தூக்கையில எது மெதுவா தூக்கணும், குத்தையில நசுக்கணும் குத்தணும். மாமி இந்த வழக்கே பிடிக்கிறாங்களே, அப்புறம் ஐயப்பா மாமிக்கு கண்டு தெரியலையா? ஐயோ, ஒரு கையிலே பாலமுதம் உண்டிருந்து கை நோக, இருகையினால் நெல்லு குத்த எந்தந்தலை விதிவசமோ, எந்தந்தலை விதிவசமோ. ஒரு கையிலே பாலமுதம் உண்டிருந்து கை நோக, வருகையிலே பாலமுதும் இருந்து கை நோக, இருகையினால் நெல்லு குத்த எந்த தலை விதிவசமோ, இருகையினால் நெல்லு குத்த எந்த தலை விதிவசமோ. வருகையிலே பாலமுதும் இருந்து கை நோக. பெருமுடக்கை எடுத்து குத்த பிரம்மதேவன் கற்பனையோ, பெருமுடக்கை எடுத்து குத்த பிரம்மதேவன் கற்பனையோ. ஒரு கையிலே பாலமுதம் கொண்டிருந்து கை நோக. ஒரு மகனை வைத்திருந்தேன்
உலகமதை ஆழ்வான் என்று அருமை மகள் கானகத்தில் அரவத்தினால் இறந்து விட்டான். அரவத்தினால் இறந்து விட்டான். ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று. மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று. ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று அருமை மகன் நாடகத்தில் அரவத்தினால் இறந்து விட்டான். அருமை மகன் நாடகத்தில் இறந்து விட்டான். ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று. காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்தி. காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்தி. இங்க வா. எதுக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனை? எதுக்கு? இந்த உலக்க நம்ம வீட்டில் இருந்தா தானே சண்டை வரும். சண்டை வருது. தூக்கி எறிஞ்சிடுறா. நல்ல வேலையா போச்சு. போ சந்தி. அடுத்த வேலை என்ன தெரியுமா? புத்திய நெல்லை அரிசி வேறு நோய் வேறு தமிழ் வேறு தனித்தனியாக பிரித்து எடுத்து அரிசியை வெங்கல குண்டாவில் ஊறப்பட வேண்டும், எச்சில் படாமல். நோக்கு குழந்தை இருந்தா சொன்னது யாரு? எல்லாத்து குழந்தைகள் தெரிவித்தார். உன்னுடைய இறந்த மகனை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில் வீசிட்டு வருவாயோ எனக்கு தெரியாது. பொழுது விடுகிறதுக்குள்ள வரணும். அப்படி வரல 100 போய் சொன்ன. புரிகிறதா? செல்லும் பொழுது மாடங்கள் தோறும் திருவிழா ஏற்றி விட்டு செல். போயிட்டு சீக்கிரமாவா. ஆமா. தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணென்று ஒன்று. முக்காத இரவொன்று நான் வாட, முடியாத கதையோடு நீ பேச. முக்கான கதையோடு நான் வாழ, முடியாத கதையோடு நீ பேச. முக்காத இரவொன்று நான் வாட, முடியாத கதையோடு நீ பேச. முற்றாறு காணாமல் உணர்ந்து சேர்ந்தார் உண்டாகும் சுவையொன்று ஒன்று. உற்றாறு காணாமல் உணர்ந்து நீ வாட உண்டாகும் சுவையொன்று ஒன்று. தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாயே நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணென்று ஒன்று. யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது. யாரென்ன சொன்னாலும் இல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் இல்லாது. யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது. தீராத விளையாட்டு திரை போட்டு விளையாடு நாம் காணும் சுகமென்று ஒன்று. தீராத விளையாட்டு திரை போட்டு விளையாடு நாம் காணும் சுகமென்று ஒன்று. தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற
கண்டேந்து இதோ என் மகனை தகனம் செய்வதற்கு வேதியரிடம் விடை பெற்று விட்டேன். அந்தன சிறுவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். என்னை திருவிளக்கு ஏற்றி வைத்து விட்டு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், செல்ல வேண்டும். திருவிளக்கேற்றாவிட்டால் தீவினை ஒழியாதென்று, திருவிளக்கேற்றாவிட்டால் தீவினை ஒழியாதென்று திருவிளக்கேற்றி வைத்தேன். மறையோரே திருவிளக்கு கோடி விளக்கு உற்ற மகள் தன்னை காண, ஒரு விளக்கு கோடி விளக்கு உற்ற மகள் தன்னை காண திருவிளக்கேற்றி வைத்தேன். மறையோரே கண்ணிலோகிதா இதோ வருகிறேனடா. ஆனால் உன் தந்தை எங்கிருக்கின்றாரோ எப்படி இருக்கின்றாரோ தெரியவில்லை. சுவாமியே, திக்கற்றதற்கு தெய்வமே துணை என்பார்கள். உன்னை வணங்காத நாள் இல்லை, உன்னை நினைக்காத நாள் இல்லை. அனைதினமும் பூஜை செய்து வணங்கிய எங்களுக்கு இந்த நிலைமை. காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி தாயே, அண்டமெல்லாம் காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியே, என் மகன் காடு சென்று பாம்பு கடித்து இறந்து விட்டான். இந்த செய்தியை என் சுவாமிக்கு நான் எப்படி என் வாயால் எடுத்துச் செல்வேன்? அதனால் நான் பத்தினி என்பது உண்மையானால், நான் முத்தம்பி என்பது உண்மையானால், நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால், என் மகனை இறுதி கடன் செலுத்தி செல்லும் பொழுது எங்கிருக்கின்றாரோ என் சுவாமி எனக்கு தெரியாது. அவர் அங்கே வந்து சேர வேண்டும். அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் தெய்வமே. தாயே, காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி தாயே, அதற்கு நீதான் நம்ம அருள் புரிய வேண்டும், நீதான் அருள் புரிய வேண்டும். இதோ வருகிறேன் லோகிதா, சீக்கிரமாக வந்து உன்னை நல்லடங்கம் செய்கிறேன். இதோ வருகிறேன். காசிநாதா பொன்னகரையோத்தியாண்ட புறபலந்தனை தேடியலை ஐயோ அன்னவர்தன்னை தேடி இந்த அடையாவில் அழைக்கின்றேனே காசிநாதா கங்காதரா ஐயோ ஆ
கையால் உமையால் போதும் கணிந்து வந்தேன் காசிநாதா இறைவா காசிநாதா 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 இந்நகர் தனித்து பாழ இந்நகர் தனித்து வாழ்க ஏனோ மனம் பொறுக்கவில்லை ஐயோ சிவமே ஐயோ இன்னகர் தனித்து வாழ எங்கு சென்று தேடிடுவேன் எந்த எங்கு சென்று எங்கு சென்று எங்கோ சென்று எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயர் மலை பந்தமுள்ள மணிகதரே பந்தமுள்ள மணிகதரே பத்துளவ வீதி சென்றேன் 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 ஐயா எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயர் மலை